ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. திருச்சிட்டம்பலம். ஐயா சிவாய நமக. நேத்து ஒரு துக்கமான நிகழ்ச்சி. என்னாச்சு? ஒரு வேலை விஷயமா ஒரு பக்கம் போயிருந்தேன். சரி. போற வழில பாத்தீங்கன்னா அந்த இறைச்சி கடை. சரி. அங்க பசு மாடுங்க. சரி. நடுநெத்தியில சுத்தில எடுத்து அடிக்கிறாங்க. சரி. அடிச்சு என்ன பண்ண கொண்டானுங்களா? அடிச்சு செத்துருச்சு மாடு. எனக்கு எனக்கு வேர்த்துருச்சு விறுவிறுன்னு. சரி. ரத்தத்தை பார்த்தா நமக்கு செட் ஆகாது. சரி. பாத்தீங்கன்னா அந்த வாங்குறதுக்கு ஒரு 10 பேர் கட்டப்பை வச்சுட்டு நிக்கிறாங்க. பாவம் எல்லாம் அவனுக்கு தான் போங்க. அப்புறம் ஏயா சுனாமி வராது? ஏன் நிலநடுக்கம் வராது? ஏன் வராது? எல்லாம் வரத்தான் செய்யும். அப்புறம் அலை வந்து ஆத்துல தண்ணி வந்து பூரா சபரிமலை பூரா அழிச்சிட்டு போச்சு அந்த மாதிரிலாம் ஏன் வராது? வரதான் செய்யும் ஐயா. பசுமாடு வதைக்க வதைக்க இங்க பாருங்க வரும். அது மட்டும் இல்லாம பிராமண துவேஷம் பண்றான். பிராமண துவேஷம் பண்ணக்கூடாது. 1000 பசுமாட்டுக்கு சமம் ஒரு பிராமணன். 1000 பகவானே சொல்றான், 1000 பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோஷம் மீதளவோ ஒரு வேதியனை கொள்வதுங்க. ஒரு வேதியனுக்கு ஒரு வேதியனுடைய ஆத்மா 1000 பசுமாட்டுக்கு சமம். வேதியர்கள் அந்தணர்களுடைய அந்த மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. இவன் பூனலை வெட்டுவாங்கிறான், அது பாப்பான் இவன் பாப்பான் ஐயரை திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பெரிய பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீ கர்மா விட ஏங்க, நீ நல்லது செஞ்சாலும் கர்மா தான், கெட்டது செஞ்சாலும் கர்மா தான். நீ அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சு ஆகணும். நீ மாட்டை சுத்தி வச்சு அடிச்சு கொண்டு திங்கிரி, அதே மாடா நீ பரப்ப ஒன்னு 100 பேர் திம்பா. ஐயோ இது விதியா? அனிஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மனுக்கு பத்தியான சன்னியாசனம் கோசித்துங்க பகவான் சொல்றான். நான் சொல்லல, பகவான் என்ன சொல்றான்? பிள்ளைகளே, நீங்க இந்த பூமியில உங்களை நான் ரோபா மாதிரி படைக்கல. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு, கெட்ட செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ எதை செய்யறியோ அந்த கர்மவினை உடைய ஆத்மா எடுத்துட்டு வரும் தீர்ப்புக்கு. அதான் சாமி சொன்னா, தரணி எது அழிந்தாலும் சத்தியும் அழியாதப்பா, சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனே. சிவகாண்ட தீர்ப்பு சிவன் சொல்றான். தரணி இந்த உலகமே அழிஞ்சாலும் தீர்ப்பு சத்தியம் அழியாதுடா. உன் ஆத்மா தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்க. நரகத்துல அனிஷ்டம் இஷ்டம் தெரிவித்து முடிஞ்சு போச்சு. யோ பகவானே சொன்னேன், அந்த கலியுகம் இப்படிதான் இருக்கும். இதை விட கொடுமையான காலம் வரும். பகவானே சொல்றான், காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனே ஐயா, துரியோதனனும் பஞ்சவரும் சேர்ந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனே. மகாவிஷ்ணு சிவன் உரையாடுற, கலியுகம் அழிகிற நாள்ல ஏ சிவனே, காராம் பசுவையே கங்கை கரையில கொள்ளுவானே பாவிகள் இறைவா. யாரு? சிவன்ட்ட மகாவிஷ்ணு உரையாடுறான். அப்படிப்பட்ட மோசமான காலம் வரும். அதான் களி. இந்த முத்திட்டா, களி முத்திட்டியா, அதனாலதான் சுனாமி நிலநடுக்கம். சாமியே அழிக்க மாட்டாங்கிற உடனே ஒண்ணு சொல்லுவான், கடவுளுக்கு இறக்கமே இல்லையா, ஐயோ இப்படி எல்லாம் சுனாமி வருது, இப்படி எல்லாம் பூமி அடிக்க வச்சு கொள்றானே. பகவான் தாயா கொள்றான். எம்பெருமான் சொல்றான் பாருங்க, கண்ட துண்டமாக வல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா, கோல நெடு மாலை என்னோ கோலம் கட்டி ஆடுகிறேன், நித்தம் செத்த பாவியடா நாதன் நட்டூர காரணடா, செத்து செத்து பிறப்பேனடா, என் சித்து வித்தைகள் அறிய மாட்டாய், அள்ளும் பகலும் குறிகள் சொல்லி அவதிமத்த ஆச்சுதடா, ஆடுதடா ஒரு பம்பர தான், அதை அமர்த்த வல்லான் எங்கும் உண்டோ, காணுங்குறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி வந்தேனடா. அப்பா சிவன் சிவகாண்டத்துல காதலி அழுது திரு நடனத்துல பாடுறான். என்ன சொல்றான்? கண்ட துண்டமாக உள்ள கிணத்து பூமி வெடிக்குதுல, பூமியை வெடிக்க வைப்பேன், நல்லிணக்கத்தை கொண்டு வருவேன், இவங்களை கொள்ளுவேங்கிறான். நான் தான் கொள்றேங்கிறான் அவங்கள. கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்ப நந்தி ஈசனடா. நான் மகனே, நான் தான் பூமி வெடிக்கிறேன், நான் தான் நிலநடுக்கத்துக்கு கொண்டு வந்து உங்களை கொள்றேன், நான் தான் கூத்தாடி கூத்தாடி கொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு கொல்லி வைக்கிறேனா தான். ஓ என்ன படைச்சிட்டான். இந்த உடல் நான் முன் செஞ்ச கர்மவின்படி இந்த உடல்ல இருக்க ஆத்மா பூஜை ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தையும் அனுபவிக்கும் போது பலனை பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது அந்த உடல் எடுத்து வந்திருக்கு. அப்போ இதுல நமக்கு தண்டனை கொடுக்குற சிவன் தாயா. இந்த உடலை கொல்லி வைக்கிற சிவன் தான். ஆனா திவ்யமயமான ஆத்மா, அந்த ஆத்மா நெருப்பினால் எரிக்கப்படாது உள்ள இருக்கு அந்த திவ்ய தேஜஸ். அந்த ஆத்மாவை காப்பாத்திக்கோ. நீ அப்பா சிவனை தேடணும்னு வச்சுக்கோ, உனக்கு மோட்சத்தை கொடுத்துட்றான், முக்தி விடுதலை உனக்கு. யோ மனுஷன் இறப்ப கண்டு பயப்படுறான் ஐயா. யோ இறப்புங்கிறது விடுதலையா? இறப்ப கண்டு சித்தர்கள் முனிவர்கள்லாம் மரணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா, இறைவா என்ன நீ எப்ப எடுப்ப, அப்பா நீ எப்போ உன்னுடைய கைலாச வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லி தவம் செஞ்சான். எதுக்கு? என்ன கொண்டு என்ன எடுத்துருன்னு சிரிச்சான். மரணத்தை கண்டு சித்தர்கள் சிரிச்சான், முனிவர்கள் சிரிச்சான், ஞானிகள் சிரிச்சான். ஆனா மனிதர்கள் அழுறான், அப்படியே துடிக்கிறான், பயப்படுறான். ஆனா மனிதர்களை நீங்கள் அழிவற்றவர்கள், உங்களுக்கு அழிவே கிடையாது, நீங்க ஆத்மா உள்ள இருக்கு, உனக்கு அழிவே கிடையாதுப்பா, உன் உடல் தான் பழி, உடல் தான் சிவன் கொள்றான். நீ அப்பாவை தேடணும்னு வச்சுக்கோ, கனியான மோட்சம் கைலாசமே தருவேனுங்க, அவ்வளவு மோட்சத்தை கொடுக்குறான்.
காரணம் கேட்டல அப்பா அப்பா உடலதான் கொல்லி வைக்கிறான். பூமி வெடிச்சுதான் நிலநடுக்க வச்சு. நான் இப்ப பாருங்க என் வீட்டுக்குள்ள படுத்து வச்சு, என் வீடு காங்கிரீட் வீடு வச்சுக்கிடுங்க. என் வீட்டுக்குள்ள படுத்துக்கு ஒரு செட்டு தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகர சீட்டு தான், மேல விழுந்தாலும் நான் தப்பிச்சிருவேன். இருக்கட்டு ஒரு ஒரு காங்கிரீட் வீட்டுக்குள்ள படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலநடுக்கம் வந்துருச்சு. அப்படியே என்ன பண்ணுவோம், மேல இருக்க அந்த காங்கிரீட் சோறு இடிச்சு மேல விழுது, எனக்கு கொண்டு நான் செத்து போயிருவேன். எனக்கு கொண்டான்னு வச்சுக்கோங்க. உடல் தான் ஏன் கொள்ளுது, கொல்லப்படுது. உடல் இன்னைக்கு நாளைக்கு அழிந்தே தீரும். அந்த உடலை எவனாலும் காப்பாற்ற முடியாது. அந்த உடலை எப்ப கொல்லணும், எப்படி கொல்லணும்னு சிவனுக்கு தெரியும். சிவன் தான் கொல்றான். என்ன, என்னுடைய மரணம் ஏற்கனவே எழுதப்பட்டுட்டு கருவுல கருவாகும் போது அது ஆத்மா கூட்டுல வரும்பொழுது எழுதுறான். இவன் பூர்வ ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கான், அதுக்கு இன்னொன்னு பலன் அனுபவிக்கணும், என்னென்ன பாவம் செஞ்சிருக்கான், அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கணும். அப்புறம் இவன் இந்த இடத்துல இப்படி நாண்டுகிட்டு சாகணும் அப்படின்னு விதி இருந்துன்னு வச்சுக்கோ, எவனாலையும் மாத்த முடியாது. பகவானே கர்மவனையில இருந்து தப்பிக்கலையா? வேற அன்னைக்கு 6 பிறையில துரியோதனா வந்தான். இறைவன் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து அழிச்சான். துரியோதனா வந்தான், ராவணனா வந்தான், இரண்யனா வந்தான், இப்படி பல அசுர பிறவிகள் எடுத்தான். ஆனா ஆத்மா ஒண்ணுதான். துரியோனுடைய ஆத்மா தான் கம்சனா பிறந்தா, இரண்யனா பிறந்தா. அப்போ சுவாமி என்ன பண்ணா, என் பெருமாள் அவதாரம் எடுத்து அழிச்சிட்டான், கொன்ன அவனை. அப்போ அந்த 6 பிறவில அவனை கொன்ன தோஷத்துக்கு 7வது பிறவில கலியனாக துரியோனுடைய ஆத்மா பிறகுறான். இதான் இந்த யுகம் கலியுகம். அப்ப இறைவன் அவதாரம் பண்ணி வந்து அவன் கலிநீச மன்னனாக இருக்கும்போது என் பெருமான அடி வாங்குறான் அவன்கிட்ட, கலிநீச மன்னன்ட்ட. அப்போ சான்றோர்களை மக்கள் அப்பாவிட்ட கேக்குறாங்க, அப்பா நாராயணா இறைவா, நீயே இந்த படுபாவிகள் அடி வாங்கலாமா? உனக்கு இருக்க சக்திக்கு நீ ஒரு சொடக்கடிக்கு நிலத்தை அழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி சொல்றாரு, பகவான் நாராயணன் சொல்றான், பெருமாள் என்ன சொல்றான் பாருங்க, முன்முறை விதியால் இந்த முழு நீச பாவி கையால் என் விதி படவே உண்டு, இறப்பொன்று அவனுக்கு என்றதினாலே பின் விதி எனக்கு நின்றாம், பெரும்பூவி ஆழ்வோமக்கா உன் விதி நல்லதாகும் ஒளிவர வழிவிட. எங்க அப்பா சொல்றான், டேய் முட்டாள்களே, உனக்கு தெரியாதா, 6 பேரும் அசனாவதான் அடிச்சு கொன்னேன். அதனால அந்த தோஷத்தை கழிக்கிறக்காக இவன்ட்ட கொஞ்ச நேரம் நான் அடி வாங்குவேன், அவ்வளவுதான். என் கருவனை தீர்ந்ததுக்கு இவனை நரகத்துல கொண்டு நடு தீர்ப்பேங்கிறான். அப்ப அடி வாங்கின அப்புறம் இறைவன் எவனை கூப்பிட்டு கொண்டு போடான்னு கொண்டு நரகத்துல கொண்டு நடு கேட்கிறான் கலியனை. அப்போ இறைவனே கர்மவனையிலிருந்து தப்பல. புரியுதா உங்களுக்கு? கர்மவனைப்படி இறைவனே வந்து அடி வாங்குறான் கலிநீச மன்னன்ட்ட. ஏன்ட்டு துரியோதனுடைய கடைசி பிறவி தான் கலிநீச மன்னன். அவன்கிட்ட அடி வாங்குறான் கடவுள். அப்போ நீ மலஞ்சலம் கழிக்கிற நீங்களும் நாமளும் எப்படியா தப்பிக்க முடியும்? கர்மவனையிலிருந்து விடுவான். அதனால பசுவை அடிச்சு கொள்றான். புரியுது. எமனால தடுக்க முடியுமா? மோடி தடுப்பாரா? தடுக்க மாட்டாரு. மோடிக்கு நல்ல தட்டுனாரு, நல்ல சாப்பாடு வருது, நல்ல சாப்பாடு, நல்ல மக்கள் வரி பணத்துல ஜாலியா சந்தோஷமா இருக்காரு. விஜய் தடுப்பாரா? தடுக்க மாட்டாரு. யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா கலியுகம் இப்படிதான் இருக்கும். மன்னர் ஆட்சியில பாருங்க, பசுமாட்டை கொண்டனா மார்கால் மார்கை மரண தண்டனை தெரியுமா உங்களுக்கு? என் சேர சோழ பாண்டியர் ஆட்சியில பசுவை தெய்வமா போற்றி பாதுகாத்து அவ்வளவு பசுவை பாதுகாத்தான். அதனால மும்மாரி மழை பெஞ்சது. அன்னைக்கு பம்பு செட்டு கிடையாது, வானம் பொழியும் பூமி விளையும். ஏன்னா மும்மாரி மழை இறைவனை பொழிய வச்சிருவான். வேதமோதி வேதியற்கு ஒரு மலை, நீதிமன்னர் நெறியனுக்கு ஒரு மலை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை, மும்மாரி மழை பெஞ்சிரும். ஏன்னா பசுக்கள் பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரி துர்மரணம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நீதமா ஆட்சி பண்ணியிருக்கான். துர்மரணம் இல்ல, ஏன்னா இறைவன் துர்மரணத்தை கொடுக்கல. ஏன்னா ஆட்சி ஒழுக்கமா நீதமா ஆண்டு இருக்கிறான். இந்த மாதிரி உயிர் பலிகள் இல்லை. இன்னைக்கு இருக்குதா? பகவானே சொல்றான், இந்த பாவிகளுடைய ஆட்சியில் என்ன நடக்குமா? சாமியை சொல்றான், 4 காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா, கங்கை பால் வற்று மப்பா கிழவன் பண்டாரம் சொல்லுகின்றேன், 8 திசை வட்ட கோட்டை தட்டு முட்டாயிருக்குதடா, மச்ச முனி நானும் அப்பா என் மாயஸ்வரூபம் அறிவாயோ, ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கோ நானேன், பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லை, மண்டலத்து பெண் மாயையாக மால் அயனோ நானேன். எல்லாம் எங்க அப்பாதான். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொர்பன்மானேன். சிவனே சொல்றான், 4 காலு ஜீவ செந்து நாட்டிலே விட, அந்த படுபாய்களுடைய ஆட்சியில 4 காலு ஜீவ செந்த விட்டு வைக்க வேண்டாம். ஊர்றது பறக்கிறது தாவுறது எல்லாத்தையும் புடிச்சு தின்றுவான், அழிச்சிருவான். அதனால பாவ மிகுதினால என்ன செய்தான்? 8 திசை வட்டக்கோட்டை எப்படா இந்த அஷ்டத்திக்கும் இடிந்து உளுந்து இந்த யுகத்தை அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் இறைவன் சொல்றான். மச்சமுனி நானும் அப்பா என் மாய சொரூபம் அறிவாயா, சிவன் சொல்றான்யா. அப்ப இந்த உலக கழிவு எப்ப வேணாலும் அழிஞ்சிரும். பாருங்க, வெனிசுலால பாருங்க என்ன நடந்தது. ஏன் இந்தியாவில நடக்காதா? எப்ப வேணாலும் நடக்கலாம். சாமியை சொல்றான், நான் சொல்ல இறைவன் சொல்றான்யா. சாமி சொல்றான், ஒரு சாம நேரத்திலே ஊழி என்ற காற்று வரும், மக்குடைய பிள்ளைகளே வருவே நான் எழுப்புவதற்கு. ஒரு சாம நீ நல்லா தூங்கிட்டு இருப்பேன் மகனே, ஊழிங்கிற ஒரு காற்று வரும், யானை துதிக்கை போல மழை பெய்யுமா, சுத்தி ஏகம் நீராயிரும். நீ 100 மாடி பில்டிங் கட்டி வச்சாலும் ஜலமாயிரும், எல்லாம் மூழ்கடிச்சிரும்.
கொன்றுவான் மொத்த பேரையும் ஒரே நாள்ல கொள்ளுவேங்கிறான். தர்மயுகம் ம். வர்றதுக்கு முன்னாடி கலியுகத்தை ஒரே நாள்ல சாமி அழிப்பேங்கிறான். நான் சொல்லல, சிவன் சொல்றேன், இப்படிதான் அழிப்பேன். காரணம் என்ன? பாவம். இதுல வந்து நம்ம எப்படி கடவுளை குறை சொல்ல முடியும்? மனிதர்கள் இறக்கப்பட தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன், ம். 30,000 1,00,000க்கு நாய் வாங்கி வளர்க்குறான். அந்த நாய்க்கு இவன் அதோட கழிவு அள்ளிட்டு இருக்கான். நாயை கட்டி அப்படியே ரோட்ல அப்படியே கூட்டிட்டு போய் பந்தாவா கொண்டு போறான். 4 பேர் நம்மளை பார்க்கணுங்கிறான். அந்த நாய் காத்துட்டு போய் இப்ப ஏழைப்பாளைய மக்கள் கடிக்குது. என்ன நடக்குது நாட்டுல? அதை ம். வளர்க்குறாங்க. உனக்கு என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம் கிடைக்குமோ சொல்லு. நீ அடிமாட்டுக்கு போற ஒரு பசுமாடை வாங்கி பராமரிச்சுன்னு வச்சுக்கோ, உன் வம்சமே நல்லா இருக்கும். 7 ஜென்மங்களுடைய உன்னுடைய ஆத்மா செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்கு மோட்சம் கிடைக்கும்பா. சுவாமி ம். சொல்றான்யா. இதை செய்வார்களா மனிதர்கள்? சொல்லுங்க. செய்ய மாட்டான்யா. கலியுகம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பசுமாடு இப்படிதான் கறிக்கடைக்கு ம். போச்சு. கறிக்கடைக்கு போனது மீட் எடுத்து பிச்சை ம். எடுத்து ஒரு பசுமாட்டை காப்பாத்தின்னு வச்சிருக்கோம். அதை பராமரிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்றீங்க? எத்தனையோ ம். பணக்காரங்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி வச்சிருக்காங்க. நீ எல்லாம் நினைச்சா எப்படி ஐயா பாதுகாக்கலாம்? உன் குடும்பம் வம்சமே நல்லா இருக்கும். மோட்சத்துக்கு போயிரும். கனியான மோட்சம் கைலாசமே தருவேன் சிவன் சொல்றான். செய்வானா? ம். செய்ய மாட்டான். அதான் கர்மா. அதனால நீ அண்டத்துல நீ என்ன செய்யறியோ, நீ அந்த 2 விட்டு நீ அதே அதே ஜென்மம் எடுக்கணும். அனிஷ்டம் இஷ்டம் தெரியும் கர்மனுக்கு வந்துருவேன். அதே பசுமாடா நீ பிறப்ப, உன்னை கொட்டி திங்கறதுக்கு 100 பேர் லைன்ல நிப்பான். அதான்டா கர்மா. 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. அந்த யோனி வழியே வருவாங்கிறான். யஜந்தே சாத்விகா யஜசாம்சி ராஜசா பிரேத பூதகணம் சனி யஜந்தே தாமசஜனா தமோ குணமுடி துஷ்டர்கள் அயோக்கியம் ஈவரக்கமே இருக்காது. அவன் மாட்டை அறுத்து அந்த ரத்தத்தை பிடிக்கிறான். சட்டியில குண்டால பிடிச்சி அதை வறுத்து திங்கிறான். எப்படியா ம். இறைவன் உண்மையில இறக்கப்படுவான்? எப்படி இறக்கப்படுவான்? சரிதே. எப்படி இறக்க? நான் பேசக்கூடிய நான் ஒண்ணும் பெரிய ஐயர் கிடையாது. நான் ஒரு பனையேறி பனைமரம் ஏறுறவன். நான் யாரு? பனைமரம் ஏறுறவன். நான் என்ன ஐயரா? ம். புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நம்ம ஐயர் தான் கறி திங்க கூடாது, மற்றவெல்லாம் கறி திங்கலாம் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. நீ என்ன செய்யறியோ சாதுர்வர்ணியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசகம். எங்க அப்பா சொல்றான், ம். மகனே கர்மத்தின் அடிப்படையில நான் உயிரினங்களை தோட்டி வைக்கிறேங்கிறான். நீ ஆடா பறக்கணுமா, பண்ணியா பறக்கணுமா, மாடா பறக்கணுமா, நாயா பறக்கணுமா, மனுஷனா பறக்கணுமா அப்படிங்கிற உன்னுடைய கர்மா தான் தீர்மானிக்கிறது. இந்த உடல்ல நீ உன்னுடைய ஆத்மா நீ என்ன செய்யறியோ அதான் தீர்மானிக்கிறது. பிறகு உனக்கு ஜென்மா கோரமான நரகமும் கிடைக்குங்கிறான். ஐயோ, எங்க அப்பா சொல்றான் பாருங்க, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் எனை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திருந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதாங்கிறான். ஏன் படுவாதிகள், அவங்களோட உடல்ல அழியாத ஆத்மா இருக்குடா. இந்த ஆத்மா புழு கொஞ்சங்கிற நரகத்துல உன் உடல் அழிஞ்சிரும். நீ நல்லா தின்னுட்டு எல்லாம் அதையே நான் சொல்லணும். எனக்கு இதுக்கு வேண்டாயா, விடுங்கய்யா. அவனவன் கர்மா அவனவன் கூட வருகிறது. அவனவன் செய்யற நல்வினை தீவினை அவனுக்கு கூட அவன் இறப்புக்கு அப்புறம் பின்னாடி வருது. ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கும். அடே பாவி, நீ செத்தக்கு அப்புறம் நீ பண்ற 5 லட்சம் கோடி ஊழல் வருதாடா? அடே முட்டாள், நீ செஞ்ச பாவம் தானே வரும். பாவம் மூட்டை தானே வருது. நீ செஞ்ச புண்ணியம் வரும். அதனால ஏழைகளுக்கு கொடுங்கிறேன். ஏங்க கோயில்களுக்கு போய் பரிகார பூஜை எல்லாம் பண்ண சரியா? ஒட்டக பூஜை அதை எப்படி பண்ணிப்பாரு? எல்லாம் பண்ண சரியா போயிருக்கு. யோ, நீ கங்கையிலே மூழ்கான உன் பாவம் தெரியாது. மோடி போய் அப்படி கங்கையில மூழ்கிறாரு. ஏன்? மோடி பசுவை காக்க வேண்டியதானே? ஏழை தாயின் மகன் தானே. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு மருத்துவமனையில ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆபரேஷன் செலவுக்கு காசு எல்லாம் கஷ்டப்படுறான். அந்த மக்களுக்கு காசை கொடுத்து உதவுங்க. ஏழை தாயின் மகனே. மோடி செய்வாரு? செய்ய மாட்டாரு. ஆனா கங்கையில போய் அப்படி கும்பிட்டு அப்படியே 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 முன்னாடி அப்படியே கும்பிட்ட மாதிரி படம் எடுத்து வீடியோ Facebookல போடுறாரு. அவருடைய வலைதளங்களை போடுறாரு, அபிஷியல் பேஜ்ல. இதெல்லாம் பாவம். நீ கங்கையில குளிச்சா பாவம் தொலைஞ்சிருமா? மோடி இல்லையா? என்னையும் எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க, யாரா இருக்கட்டும். நீ போய் இந்த பாவத்தை நீ தடுக்காம நீ கங்கையில குளிச்சாலும் உன் பாவம் தீராது. ஏன் சொல்ற? நான் சொல்லல. ஏங்க ஐயர்களை கூப்பிட்டு வீட்டுல ஒரு ஹோமத்தை பண்ணிட்டு ஒட்டக பூஜை பண்ணா சரியா ஒரு போயிடும். மண்ணாங்கட்டியே நடக்காது. எங்க அப்பன் இறைவன் நாராயணன் சொல்றான். என் சாமி சொல்றேன் கேளுங்க, வாய முடுங்க. சாமி சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? கங்கை தாயை கலியுகம் முடியல சுவாமி சொல்றான். கிருஷ்ணன் வந்து கங்கை கூப்பிட்டு சொல்றான், ஏ கங்கை இங்க வா. கூப்பிட்டு என்ன சொல்றான்? நங்கையை கங்கை தாயை நான் மகா கிருஷ்ணன் வரவழைத்து நங்கையை என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் பதம்போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வன்பருக்கு சூது செய் மங்கையறங்க. நீ 1000 பாவத்தை பண்ணிட்டு 1000 கொலை பண்ணிட்டு உனக்கு ஊழல்வாதிகளை ஒழிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தோம். நீ ஊழல்வாதிகளை ஒழிக்காம அப்படியே சந்தோஷமா ஜாலியா தின்னுட்டு அப்படியே நீ தெரிஞ்சனா, நீ இன்னும் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நீ கங்கையில் 1000 கோடி ஊழல் பண்ணி முங்குனா எப்படியா மன்னிப்பான்? இந்த ஊழல் திமுக காரன் முங்குவான். உன்னை மன்னிப்பானா? கங்கை மன்னிக்க மாட்டா. கிருஷ்ணன் கூப்பிட்டு கட்டளையிட்டுட்டான். என்ன சொல்றான்? சூழ் புத்தி வன்பருக்கு சூது செய் மங்கையர். அவனுக்கு பாவம் அதிகமா அவன் கங்கையில் குளிக்கும் போது. ஆனா அன்பு பிள்ளைகள் கேசவா மாதவான்னு என் தாய் கங்கையில் நீ முழுக்கனா உன் பாவம் மன்னிக்கப்படுங்கிறான். எல்லார் பாவமும் கங்கையில் மன்னிக்கப்படாது. நீ அப்படியே பரிகாரம் பண்ணிட்டா இறைவன் ஏத்துக்குவானா? அடே முட்டாள்களே, எப்படா ஏத்துக்குவான்? பரபரமா எப்படிடா ஏத்துக்குவோம்? பரபரமா தானே உன்னை கொல்ல போகுது. சாமியே சொல்றான், இந்த கலியுகத்தில் நீசர்கள் எப்படி அழிப்பானா? இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன். நண்பரேங்க, என் பிள்ளைகள் சாதுக்களை நல்ல பிள்ளைகளை நிறைய பேர் இருக்காங்க கலியுகத்தில். சாதுக்கள் நல்ல பிள்ளைகள்.
அவங்கள சங்கில இறந்து கூட நான் வளர்ப்பேன், இறந்தா பிச்சை எடுத்து கூட வளர்ப்பேன். ஆனா பரபிரம்மமா நின்று இந்த நீ கலினிச பாவியல் கொன்னு இவனுடைய ஆத்மாவை நரகத்துல கொண்டு போய் நடுக்கிறான். நரகம் போயிடும் ஆத்மா, மீளா நரகம். தப்ப முடியாதியா? சுவாமியே சொல்றான், வையகத்தில் பொய் களவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகிலக்கரைகள் வாழ்ந்து ஆளி புழுக்கிறவர் நரகத்துல இவனுக்கு என்ன தண்டனைங்கிற சாமி சொல்றான். செய்யாத தீவினைகள் அதானே பண்றான். பசுவதை என்னடா பண்றீங்க? யாரா தப்ப முடியும்? பேசுற நான் தப்ப முடியுமா? நீங்க தப்ப முடியுமா? யாரையும் விட மாட்டான். தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா. சிவகாண்ட தீர்ப்பு எழுதி தெரிவித்தேன் என்பது உலகம் அழிஞ்சாலும் சத்தியம் அழியாதுடா. இது ஆத்மா அழியாதுடா. இந்த ஆத்மா அழியாதுங்க. 100 மாடி கட்டடம் இந்த என் மேல இடிஞ்சு விழுந்தாலும் இந்த உடல் தான் சாகும். ஆத்மா அழியாது. நாம எல்லாம் ஆத்மா நமக்கு விடுதலை. இறப்புங்கிறது பெரிய விடுதலையா? இறப்பு துன்பமே கிடையாது. இறப்பை பத்தி அழாதீங்க. ஒரு ஜீவன் ஜீவாத்மா ஒரு கருவில ஊச்சி வந்து ஒரு இடத்த மரணிக்கிறான்னா அவனுக்கு விடுதலை, அவ்வளவுதான். அது மரணம் கிடையாது. அந்த ஆத்மா விடுதலைக்கு போகுது. அவன் அப்பாவை தேடி தானே மோட்சம். அவன் மரணம் எப்படி நடந்தாலும் நடக்கட்டுமே, விடுதலை தான். மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. மரணத்தை பார்த்து மனுஷன் பயந்துக்கிறான். செத்து போனா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறானே. உலகமே அழிஞ்சு ஆத்மா அழியாட்ட. உனக்கு அழிவே கிடையாதுடா பிரபஞ்சத்துல. எப்படி உனக்கு அழியும்? நீ சுவாமிகிட்ட போறதுக்கு அப்பாவை தேடு. சாமியை பகவான் கூப்பிடுறான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ சுனை அங்கே வாடா. என் கைலாசத்துல சிவன் கூப்பிடுறான், என் பிள்ளைகளை வா, அப்பாவோட கட்டி கொஞ்சிரண்டா, என்ன தேடி கூட தேடு. நீ திரும்பி வரான்டா. என்ன அடைஞ்சதுக்கப்புறம் இறப்புக்கும் துன்பத்துக்குரியமான இந்த மண்ணுலகில் நீ திரும்பி போக வேண்டியதுலடா. உடைய ஆத்மா 84 பிறவி எடுக்காது. அப்பா அடைஞ்சதுக்கப்புறம் சிவன் சொல்றான். சாமி அதான் சொன்னான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், வழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருந்தோ கொஞ்ச நேரத்துல கொண்டு போடுவேங்க இந்த உடலை. சிவன் தான் சொல்றான். அப்புறம் என்னங்க, செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை அறுவடை செய்து வந்தேங்கிறான். சாமி சொல்றான், சாட்டி நீ டோலை தன்னை நாக்கு முக்கொடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா, ஓதும் எழுத்துக்கும் 300 எழுத்தாணிக்கும் ஓவமை மவுனம் சொன்னேன் சிவனே ஐயா, தச்சனம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் தேடி தேடி திரிந்தேனல்லோ சிவனே ஐயா, 30 முக்கோடி தேவரிசியுடனே முனியும் வந்தெடுத்தாரே சிவனே. அப்பா மகாவிஷ்ணு சொல்றான், சிவனே இந்த கலியுகத்தில் நற்சடலங்களை நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை அறுவடை செய்ய வந்தேன், 30 முக்கோடி தேவரிசிகள் முதலில் வந்து எடுக்க வந்தானே கைலாசத்து. இதெல்லாம் விளக்கம் கொடுத்தா மணிக்கணக்காக வேண்டாம். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில நம்ம சபதம் எடுப்பையா, ஒவ்வொரு பசுவை ஒவ்வொரு நபரும் இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் உங்களால் நேர கறிக்கடைக்கு போங்க, கசாப் கடையில கட்டி போட்டிருப்பான். அந்த ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுவோம், சத்திர சமகாரம் பண்ணுவோம், பேச விடுங்க, நடந்து போவோம். அப்புறம் என்ன, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆடியோ கேட்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் தங்களால முடிந்தது, நாய் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வளர்க்குறீங்க, விடுங்க. ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தா கசாப் கடையில இந்த அடிமாட்டுக்கு ஒரு பசுவை கொடுத்துருவோம், அதை வாங்கி பராமரிங்க. உங்க வீட்டுல எல்லா செல்வங்களும் வரும், எல்லா பாக்கியமும் கிடைக்கும். உனக்கு இறப்புக்கு ஒரு மோட்சம், உன்னுடைய வம்சமே நல்லா இருக்கும், வம்சமே முக்தி அடையும், உனக்கு 7 அழிச்சு பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை செய்யுங்க பிள்ளைகளே. அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பசு வளர்த்து வீட்டு முன்னாடி கட்டு, பெரிய புண்ணியம். வட்டி பாரு, கசாப் கடைக்கு போய் வாங்கு. நாங்க அப்படிதான் வாங்கிட்டு வந்தோம். நான் ஒரு பசு மாடு நிக்குது, நான் கொஞ்ச நேரத்துல அறுத்துருப்பான், பிச்சை எடுத்துட்டு போய் வாங்கணும் ஒரு பசு. சத்தியம் ஒண்ணு இருக்கு, நான் வீடியோ போட்டா. அதனால மக்களுக்கு போட்டு விடுங்க பாக்கட்டும். கசாப்பு கடையில போற பசுவை வாங்கி வளங்க, சரிங்களா? நான் இங்க வேற போய் வாங்கடா, எங்கேயும் போய் சந்தையில போய் வாங்கடாம், கசாப்பு கடையில கட்டி போட்டிருப்பான், அதை போய் வாங்கிட்டு போ. அதை விட புண்ணியம் உனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், நீ போய் காசில போய் கங்கையில போய் மூழ்காண்டா, நீ எந்த கடவுளையும் கும்பிடாண்டா, நீ இதை மட்டும் ஒரு பசு நீ பாதுகாத்து பாரு, உன் வம்சமே நல்லா இருக்கும்பா. 1 லட்சம் ரூபாய்க்கு நாய் வாங்குறீங்க, அதுக்கு தினம் 500 ரூபாய் செலவு பண்றீங்க. நீ பசுமாட்டுக்கு 500 ரூபாய் தினம் செலவு பண்ணாண்டா, நீ தினம் 50 ரூபாய்க்கு புல்லு வாங்கி கொடுத்தா உனக்கு 2 லிட்டர் பால் கொடுக்கும். இதை செய்யுங்க மக்களே, செய்யுங்க, செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கும். பகவானே சொல்றான் ஐயா, இதை செஞ்சீங்கன்னா, சாமியே சொல்றான், 1000 பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோஷம் இதுல ஒரு எதிரி கழுவுங்க. 1000 பசுமாட்டு சேவன் ஒரு பிராமணன், அந்த பிராமணனை துவேஷம் பண்ணக்கூடாது. பிராமண துவேஷம் உங்க வம்சத்தை அழிச்சு போடுங்க. பாருங்க தீக்காக்காரன், இந்த திமுக காரெல்லாம் பெரிய பிராமணன் அப்படியே ஒரு நக்கல் பண்ணுவான். இவனுக்கு என்ன பாருங்க, அதுக்கு நான் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கான். கூப்பிட போய் உட்காந்து கதறானுங்க, ஐயோ 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 எல்லாம் ஆட்சி போச்சு, என்ன போயிட்டேனேன்னு போயிருவானுங்க. என்ன பாருங்க, வைகோ பாருங்க என்ன பேச்சு பேசுறது. வைகோ முட்டு இந்து ஆகுனா இந்துத்துவம் இந்துக்களை இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, இந்து கடவுள்களை திட்டுறது இந்த கும்பல்லாம். ஆனா இன்னைக்கு பாரு, இருந்த 2 எம்எல்ஏவும் தூக்கிட்டு போயிட்டான் திமுக காரன். பச்சா, நீ செஞ்ச பாவத்துக்கு ஏன் தண்டனை உனக்கு இது? அப்புறம் எங்களை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாதுன்னு சொன்னானுங்க. சாதாரண சின்ன பசங்க தோக்கடிச்சிட்டானுங்க. அன்னைக்கு திருப்பரங்கண்ட முருகனுக்கு விளக்கேற்ற விட மாட்டேன்னு சொன்னா, உன் விளக்க முருகன் அணைச்சிட்டான்.
அதான் உண்மை. ஐயோ! முருகன் என்னமோ சாதாரண கடவுள்னு நெனச்சிட்டு இருக்கான்யா இவன். யோவ்! கண்கண்ட தெய்வம் கலியுகத்துல எங்க அப்பன். அன்னைக்கு சூரன் அழிக்கும்போது சூரன் மேல சூரன் மேலேயே இறக்கப்பட்டவன் எங்க அப்பன் முருகன். அன்னைக்கு சூரன் அழிக்கிறதுக்கு முன்னாடி சாமி சொல்றான், தம்பி தமையன் தலங்கள் இலவாதே, பற்ப கிரீடம் பவிசு இலவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு, காரணம் இது இல்லாமல் கவ்வையில வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாட்டு போகையில் நன்மை அது கூட நாடு மேலாது திண்மை வராது தேவரையும் விட்டு விடுனா. இந்த முட்டாப்பைய சூரன் ஆணவ மீதி நமக்கு ஆட்சி இந்த திமுக கார மாதிரி ஆட்சி அதிகாரம் இருக்குங்கனால போய் மூவுலகை ஆண்டு அடைக்க ஆண்டவன் யாரு சூரன். தேவர்களையும் தேவ ஸ்திரீகளையும் பிடிச்சி சிறை வச்சுட்டான், அடிமைப்படுத்திட்டான். வேலை 4 காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா, கங்கை பால் வற்று மப்பா கிழவன் பண்டாரும் சொல்லுகின்றேன், 8 திசை வட்ட கோட்டை தட்டு முட்டாயிருக்குதடா, மச்ச முனி நானுமப்பா என் மாயஸ்வரூபம் அறிவாயோ, ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கும் நானானேன், பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லை. நான் சொல்லலை, அப்பா சிவபெருமான் சொல்கிறான். 4 காலு ஜீவ செந்து நாட்டிலே ஓட்டமாடான்னா. கலியுகத்தில் 4 காலு ஜீவராசியை பிடிச்சி தின்றுவான், கொன்றுவான் பாவிகள். நான் சாமி பாருங்கள் மக்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பசு தாயும் பிள்ளையுமா இருக்குது, பசுவும் கன்றும். இதனுடைய உரிமையாளர் பராமரிக்க முடியாமல் இந்த மாட்டை விற்கிறாரு. அடிமாட்டுக்கு போகுது இந்த மாடு. சுத்தமான தென்பாண்டி பசு வெறும் 15,000 ரூபாய்க்கு வியாபாரி கேட்டிருக்கான். மக்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தால் இந்த நம்முடைய சிவாலயத்திற்கு நான் சொல்கிறேன், இந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டான்குளம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஸ்ரீ வனபதீஸ்வரர் சிவாலயத்திற்கு நீங்கள் இந்த பசுவை தானமாக வாங்கி கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 63 74 68 0558 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பசு இப்போது அடிமாட்டுக்கு வாங்குறதா இருக்காங்க. நாங்கள் அதை அட்வான்ஸ் கொடுத்து நிறுத்தி வச்சுருக்குறோம். தற்பொழுது எங்கள்கிட்ட பொருளாதார நிலை இதை வாங்குகிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிள்ளைகள் விருப்பம் உள்ளவங்க வாங்கி கோதானம் கொடுக்கலாம். நீங்கள் உங்களால் முடியலைன்னா ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக மனமுருகி இந்த கோமாதா வாங்கி கொடுத்தாங்கன்னா, பசு எங்களுடைய சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தா அதை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். தானமாக வாங்கி கொடுக்க விருப்பமுள்ள அன்பு பிள்ளைகள் வாங்கி கொடுங்க. உங்களுடைய அப்பன் ஈசன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த புண்ணிய பலன் கோடான கூடிய ஈசன் நிச்சயம் தருவான் என்பதில் ஐயமில்லை மக்களே. எம்பெருமான் சொல்லுவான், காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனே ஐயா. இந்த களி காராம் பசுவையே கங்கை கரையில் கொள்வானா, கங்கை கரையில் கொள்றான் அன்றைக்கி பசுவை. இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் துர்ச்செயல்கள். இது இறைவன் விதித்த விதி, இது கலியனுக்கு ஈசன் கொடுத்த வரம். அப்படி ஆயினும் இந்த பசுவை காப்பாற்ற அன்பு பிள்ளைகள் உதவுங்கள். இந்த மாடு இந்த கோமாதா 15,000 ரூபா சொல்கிறாங்க, பசுவும் கண்ணுவோம். முடிஞ்சால் விருப்பமுள்ள பிள்ளைகள் வாங்கி கொடுங்க. முடியலைன்னா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த புண்ணிய பலன் உங்களுடைய வம்சத்தையே காக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.